கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாக. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே ஒரே தரம் மரிப்பதும் பிறப்பு நாள நினைவு வரும்போது மரணத்தை குறித்து செய்தி எடுத்திருக்கும். இது கிடைச்ச செய்தி, இது தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தி. மனிதன் பிறப்பது எதற்கு, மரிப்பது எதற்கு என்பதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மனிதன் ஒரு முறைதான் பிறப்பாங்க, ஒரு முறை பிறப்பாங்க, ஒரு தரம் மரிப்பாங்க, மரித்த பின்பு நியாயத்திற்கு அடைவாங்க. நியாயத்தை நியாயத்திற்கு அடையும் போது என்ன லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 33 பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படி எனில் அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அவர் தனக்கு நடக்க போகிற சம்பவங்களை அவர் சொன்னார். அவர் 12 தமிழத்தில் அழைத்து எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவை எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஒரு நாளிலே பிறந்தார். அவருடைய பிறப்பு தினத்தை நினைவு நாளை இந்த நாளிலே எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அவர் எதற்காக பிறந்தார் என்பதை குறித்து அவர் தம்முடைய அப்போஸ்தலருக்கு சொல்லுகிறார். மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். பிறப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. சாலமோன் பிறந்ததற்கு முன்பாக பெயரை சொன்னார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பெயரை சொன்னார். பிறப்புக்கு முன்பாக ஒரு பெயரை அவர் சொல்லுவார் என்று சொன்னால் அவைகளுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. உலகத்திலே மனிதன் எதற்காக பிறக்கிறான் என்று சிலருக்கு தான் பிறந்தது எதற்கென்று கணக்கே தெரியாது. ஒரு குறிக்கோளுக்காக ஒரு கொள்கை இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்று சொன்னால் வாரினால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிறந்தார். எல்லா மனிதர்களுக்கும் இறப்பு என்பது உண்டு, அதை எந்த மனிதராலும் மறுக்க முடியாது. ஆனால் பிறப்பதற்கு எதற்கு, பிறந்தது எதற்கு, பிறப்பது எதற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் பிறப்பிலே அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால் அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவன் தமது சாயலாய் மனுஷனை தமது சாயின்படியும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அவரை போலவே சிருஷ்டித்தார். மனிதன் அந்த ஸ்தானத்திலிருந்து தவறி போய்விட்டான். மறுபடியும் அந்த மனிதனை தமிழமாக கூட்டி சேர்க்கணும். தமது ரூபத்தின் தமது சாயங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் கிடையாது. அப்படி மரணமில்லாம் படைத்த மனிதன் மரணத்துக்கு ஏதுவானவை மீறி புசித்து மரணத்திற்குள்ளானான். இப்பொழுது மனிதனுக்கு மரணம் வரக்கூடாது, என்ன செய்யணும்? நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்று ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே சேர்க்கிறதற்கு பாவமுள்ள மனுஷன் அங்கே பிரவேசிக்க முடியாது. பாவத்தோடு அங்கே பிரவேசிக்க முடியாது. ஆகவே பூமியிலே மனிதனாய் வந்து பாவத்திற்கு பரிகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் பிறந்தார். ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்தமானவர்.
பரிசுத்த தேவன் ரத்தம் சிந்த வேண்டும் என்பதற்கு மனிதனாய் பிறந்து பாவமில்லாமல் வாழ்ந்து மனிதன் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இதற்காகத்தான் அவர் பிறந்தார். இந்த பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? கொண்டாடுகிறது நல்லது. இந்த பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? இந்த பிறந்த நாளிலே நாம் என்னத்தை நினைவுகிறோம்? நம்முடைய சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக நல்ல உடைகளை உடுத்தி நல்ல காரியங்களை செய்து இவைகள் மாத்திரமல்ல, மகிழ்ச்சியாக இருக்க நாட்கள் இவையெல்லாம் செய்ய வேண்டியதுதான். இவைகள் மாத்திரமல்ல, கிறிஸ்து பிறந்ததற்கு முக்கியமான நோக்கம் உண்டு. நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்ததற்கு முக்கிய நோக்கம் உண்டு. நம்மை பரலோகத்திற்கு அழைக்கிறதற்கு, உலக பாவத்திலிருந்து, பாரத்திலிருந்து, சுமையிலிருந்து நம்மை அழைக்கிறதற்கு, நம்முடைய பாவனை கழுவுவதற்கு உலகத்திலே பிறந்தார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார். அவர் பிறந்தோடைய நோக்கம் அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் பிறந்த நோக்கம். அவர் பிறக்கும் பொழுதே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது அவரை குறித்த திட்டம். மறிக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் உயிரோடு எழுந்திருக்கும்படி ஒரு நாளை வைத்திருக்கிறார். அவர் மறிக்கிறதற்கு ஒரு நாளை வைத்திருந்தால் அவர் மறிப்பது எந்த நாள் என்பது அவருக்கு தெரியும். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் மறித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவரவர் மறிப்பது எந்த நாள் என்பது அவரவருக்கு தெரியாது. அவர் உயிர் தெழுந்தார், 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்திருப்பார் என்பது அவருக்கு தெரியும். நாம் எல்லாரும் ஒரு நாளிலே உயிர் தெழுந்திருப்போம். நன்மைக்காகவோ தீமைக்காகவோ, நாம் செய்த நன்மைகளுக்காகவோ தீமைக்காகவோ, நாம் ஜீவித்த பரிசுத்த வாழ்க்கைக்காகவும் பாவ வாழ்க்கைக்காகவோ பலனை அடையும்படிக்கு மறித்த ஒவ்வொரு நிச்சயமாய் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அது எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் அவர் எப்போது எழுந்திருப்பார். அதை ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார், முன்கூட்டியே சொல்லி இருந்தார். அந்த பிரகாரமாய் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆனா இவ்வளவுதான் சொன்னாரு. 34ஆம் வசனம் அவைகளின் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. கூடவே இருந்தார். அழைக்கப்பட்டது யாரு? 12 அப்போஸ்தலர்கள். அவருக்கு திரளான சீசர்கள் இருந்தாங்க, சீசிகள் இருந்தாங்க, அந்தரங்க சீசிகள் இருந்தாங்க. இவர்கள் யாரையும் அவர் அழைக்கிறார், அப்போஸ்தலர்களை மாத்திரம் அழைத்தார். இந்த 12 பேரும் எப்பொழுதும் தன்னோடு கூடவே இருந்தவர்கள். செய்த அற்புதங்கள், உபதேசங்கள் எல்லாவற்றையும் கண்ணால் கண்டு காதால் கேட்டவர்கள். இவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறார், இவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளால் குறிக்கப்பட்ட பிரகாரம் மனுஷகுமாரன் போகிறார். எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். அவர் வாரினால் அடித்து அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவ்வளவு தெளிவாக சொல்லி கூடவே இருந்தும் பேதுரும் யோவான் யாக்கோபும் அவர் மறுரூபமானதை கண்டார்கள். பிதாவின் மகிமையோடு அவர்களுக்கு காணப்பட்டார். ஒரு பயங்கரமான சம்பவம் கண்டு பயந்தார்கள், செத்தவர்கள் போல விழுந்தார்கள். அப்படி தன்னுடைய பிதாவின் மகிமையை அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களும் புரிந்தவர்கள், ஒருவருமே புரிந்தவர்கள். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு புரியவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுப்பாங்க, எவ்வளவோ அற்புதங்கள் நடந்தது, எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தவருடைய நோக்கமும் புரியல. எதற்காக பிறந்தார்? தங்களுக்காக தான் பிறந்தார். அவருடைய பாவங்கள் கழுவப்பட, மன்னிக்கப்பட பிறந்தார். தங்களை நித்திய ஜீவனை சேர்த்து கொள்வதற்காக அவர் பிறந்தார்.
என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கும் புரியல. மார்க் 14ஆம் அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். நான் அவர்தான், நான் அவர்தான், நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அவருடைய முன்குறிப்பு, அவருடைய நியமனம், அவருக்கு மேல் யாரும் இல்லை. அவர்தான் சர்வ வல்லவர், சர்வலோக அதிபர், சகலத்தையும் உண்டாக்கினவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே எல்லாம் உண்டானது. அதான் எழுதி எல்லாம் இங்க நடந்த எல்லாம், இந்த வீடு கட்டினது, இந்த பிரேயர் கார்டு கட்டினது, இந்த இடம் வாங்கினது, நம்முடைய வாக்குகள், நம்முடைய உடைகள், நம்முடைய ஊழியர்கள் எல்லாம் அவர் மூலமாய் உண்டானது, உண்டானதொன்றும் அவராலே என்று உண்டாகவில்லை என்பதைத்தான் எழுதியிருக்கோம். இங்க மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனையும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவருடைய ஸ்தானமே வேற. அந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்வதற்கு மனிதனுடைய இந்த 6 அறிவுகள் போதாது. ஆவிக்குரிய அனுபவமும் ஆவிக்குரிய அறிவு வேண்டும். இருந்தாலும் தேவனுடைய தன்னை முழுவதுமாய் புரிந்து கொள்வதற்கு தேவனோடு இசைந்தவர்களாக, இணைந்தவர்களாக, அவரோடு நம்முடைய ஆவி ஒன்றிணைந்தவர்களால் மாற்றதான் முடியும். ஒன்றிணைந்தவங்க என்ன? பூமியில வேற குறிக்கோளே கிடையாது, வேற நோக்கமே கிடையாது. கிறிஸ்துவை அறிவிக்கணும், கிறிஸ்துவுக்கா ஊழியம் செய்யணும், ஜனங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், தான் பரலோகம் போக வேண்டும் என்ற ஒரே முக்கியமான குறிக்கோள். தேவனோடு இணைந்து வசனத்தை சார்ந்து வசனத்தினுடைய ஜீவிக்கிறவர்களுக்கு மாத்திரம் பல ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். மாம்சீகத்திலே சில ஆசைகளை விருப்பங்களை வைத்துக் கொண்டு அவருடைய நாமத்தை அறிவித்துக் கொண்டிருந்தால் முழுமையாக புரிந்து வர முடியாது. ஆத்துல ஒரு கால் சேர்த்த ஒரு கால் என்பது போல காணப்படும். முற்றிலுமாய் சாப்பிடுறாய் காணப்பட வேண்டும். அவருடைய நியமனம் என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களில் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்தான் வரப்பார். நான் என் பிதாவின் மகிமை பொருந்தினராய் வருவோம். பிதாவின் மகிமை பொருந்தினோ வருவார். மனுஷகுமாரனாய் வந்தார், மனுஷனாய் வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். பிதாவானவர் மாமிசமாய் வெளிப்பட்டார். அவர் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை உண்டாக்கினதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-34 மத்தேயு 25. அப்பொழுது எசேக்கியேல் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களுடன் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ரெண்டா பிரித்து நிறுத்துவார். யாக்கோபு ஆடுகளை மேய்த்தான், புள்ளியும் வரியும் உள்ளவர்கள் தனியா வச்சான், மற்ற நிறமுள்ளதை தனியா வச்சான், பிரிச்சான். இப்போ புள்ளி வரியும் உள்ளவைகள் எல்லாம் யாக்கோபுடைய, மற்றவைகள் எல்லாம் லாபானுடைய. இப்ப என்னாச்சு? லாபம் யாக்கோபு தன்னுடையதை எடுத்துக்கொண்டான். இதை காட்டிலும், ஏன்னா அதை லாபானுடைய வைத்துக் கொண்டான். அதை காட்டிலும் மேன்மையாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. மனுஷகுமாரன் மேகங்களின் மேல் வருவதை எல்லாரும், ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள். மனுஷகுமாரன்
தமது மகிமை பொருத்தமாய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தமது மகிமை பொருத்தினவராய் சகல தூதரோடு வருவார். பரிசுத்த தூதரோடு வருவார். வந்தவர் என்ன செய்வார்? சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எல்லாரும் நம்ம எங்க இருந்தாலும் சரி, அவர் வரும்பொழுது நாம் எங்க இருந்தாலும் சரி, பாதாளம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தார். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரமும் காணாமல் போயிடுச்சு. தண்ணி எல்லாம் எங்க போகணும்னு தெரியாது. அப்பெல்லாம் தேவைப்படாது. எல்லாம் ஒப்புவிக்கும். நாம் எப்படிப்பட்ட மரணத்தில் மறித்திருந்தால், எப்படிப்பட்ட மரணம் ஒரு மனிதனுக்கு சம்பவித்திருந்தாலும் அந்த நாளிலே ஜனங்கள் எல்லாரையும் கத்த கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்க்கிற பூமி போதுமா? இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கே வீடு எல்லாம் கட்டி எல்லாம் வயல் எல்லாம் பிளாட் ஆகிட்டு வருது. இந்த பூமி பத்துமா? ஆதியிலிருந்து ஆதியாக மாத்திரம் 2000 வருடங்களுக்கு மேல 2300 வருடங்களோ 2900 வருடங்களோ சரியா ஞாபகம் 2000க்கு மேல ஆதியாக மாத்திரம் நியாயாதிபதிகள் 40 வருடங்கள், சிப்சோன் போன்றவர்கள் 20 வருடங்கள் 40 வருடங்கள் நியாயாதிபதிகள் அரசாண்டார்கள். ராஜாக்கள் 40 வருடங்கள், 40க்கு குறைவாக சிலர் 40 வருடங்கள் சராசரியா அரசாண்டார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள். இன்றைக்கு கிறிஸ்து பிறந்து 2025ஆம் வருடம் என்று இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி ஆதாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு, அத்தனை 1000 வருடங்கள் முன்பு பிறந்த அத்தனை பேரும் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களுக்கு நியாயத்திற்கில்லை. போக மீதி உள்ளவர்கள் அவருடைய சத்தியத்தின்படி நடந்தவர்களுக்கு நியாயத்திற்கில்லை. பூமியிலே வாழ்ந்து மறித்த அத்தனை பேரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதிலே நீதிமன்றம் பேசுவார். சொல்றது செம்மறியாளர்களை தமது வதவர்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். ஏன்னா பூமி பத்தாது, நீங்க இடம் பத்தாது. அதனால வானமும் பூமி அகன்று போகும். வானம் இருக்காது, பூமி இருக்காது, எல்லாம் அகன்று போகும். எல்லா மனுஷனும் நிக்கணும். அவரால் எல்லாரையும் பார்க்க முடியுமா? அவர் ஒருத்தராலும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஆனா டிவியில போடுறோம், எந்த நாட்டு உலகத்துல ஏதோ ஒரு மூலையை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதை மாத்திரம் தான் பார்க்க முடியும். வேற எதையாவது ஒன்றை மாத்தினா அதை மாத்திரம் தான் பார்க்கணும். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் பார்க்க வர நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். அப்ப உலகம் இருக்காது, வானம் பூமி மடமடன்று அகன்று போகும். இங்க ஒண்ணுமே இருக்காது, எல்லாரும் அப்படியே நிற்பாங்க. அப்போ பிரிப்பார். வெள்ளாளர்களை தனியாக, செம்மறியாளர்களை தனியாக அவர் பிரித்து செம்மறியாளரை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாளர்களை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தின் பொருளை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எப்போது அந்த ராஜ்யம் உண்டாக்கப்பட்டது? உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதை எப்படி வேணா குழப்பி விடலாம். ஆதாம் ஏவாள் உண்டாக்கும் போதே பரலோகத்தின் நரகத்தை உண்டாக்கிட்டாரா? நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் சொன்னார, போய் ஆயத்தம் பண்ணாரா? வேத வசனங்களில் ஒன்றுமே குறையில்லை. இங்கே வாசஸ்தலம்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு, எல்லாமே இருக்கிறது. அதிலே தேவனோடு இருக்கக்கூடிய மனவாட்டி ஒரு ஸ்தானம்,
எத்தனை இடம் இருக்குன்னு தெரியாது. மணவாட்டி என்பவள் மணவாளனோடு இருக்கக்கூடியவள். மற்ற எத்தனை சிஷ்யன் இருக்குன்னு தெரியாது. பூமியிலே எல்லாரும் பெரியவன் யோவான், பரலோகத்திலே அவன் எல்லாரும் சிறியவனாக இருப்பான். அப்போ இவனைக்காலும் பெரியவனாக உண்டு, இவனுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அவனை காட்டிலும் எல்லாரும் சிறியவன். யோவான் காட்டிலும் அங்க பெரியவனா இருப்பான். அது பெரிய ரகசியம். அதை தேவன் வெளிப்படுத்தினால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதுக்குதான் பூமியில வந்தார். இவைகள் எல்லாம் மனிதனுக்கு அறிவிக்கிறதுக்காக வந்தார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகிறது. இதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காகத்தான் அவர் வந்தார். மார்க் 13:27 அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி, நாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார். கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். எல்லா பக்கமும் எடுத்து கூட்டி சேர்ப்பார். பூமி மடமடவென்று அகற்றுவோம், வானமும் காணப்படாமல் போகும். எல்லா திசையிலிருந்து அவர் கூட்டி சேர்ப்பார். ஆகவேதான் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட. பூமியில் ஒன்றும் கிடையாது. எழுதி போட்டது போல படித்து பாரு, பூமியில் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு போகும். ஆனால் அந்த நாள் ஒரு நாள் இருக்கு, அன்னைக்கு பூமியே காணப்படாமல் போகும். அந்த நாள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார், பிரிப்பார், ரெண்டா பிரிப்பார். இன்றைக்கு எல்லாரும் ஒன்னா கொண்டாடணும். இன்றைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா உட்கார்ந்து இருக்கணும். அந்த நாள் வரும்போது அவர் பிரிப்பார். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று ஒரு கூட்டத்தை சொல்லுவார். அந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறதா இருக்க வேண்டும். நம்மை கூட்டி சேர்ப்பார். மார்க் 12:27 அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். மரித்தோருக்கு தேவனாயிராமல் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரித்தவர்களாய் வாழ்வது, சுகபோகமாய் வாழ்கிறவர் செத்தவர். சுகபோகமாய் வாழ்வது ஒரு செத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியம். இன்றைக்கு அநேகர் நடை பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. கேட்டா சரிப்பும் சஞ்சலமும் வரும். சில கௌரவத்துக்காக வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவருக்கு தேவன் அல்ல. மறுபடியும் பிறந்து உலகத்திலே பிறந்த, மாம்சத்திலே பிறந்து மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் பிறந்த, ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் பிறந்த. ஞானஸ்நானம் பெறுவது என்பது மறுபடியும் பிறந்ததற்கு ஒரு முழு அடையாளம் அல்ல. நம்முடைய மன மாறுதலே மறுபடியும் பிறந்தாற்போம். நம்முடைய மனம் மாறுதல், மனம் திரும்புதல் தான் மறுபடியும் பிறந்தது. அப்போ மறுபடியும் பிறந்தா அந்த நாளைக்கு முன்னால உள்ள வாழ்க்கைக்கும் அந்த நாட்டுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். மறுபடியும் பிறந்த அனுபவம். அப்போ மறுபடியும் பிறந்தவர்கள் ஜீவனை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவர்கள். கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்வார். நமக்கு ஒரு ஜீவன் உண்டு, நமக்கு ஒரு ஜீவன் உண்டு. ஜீவன் உள்ள மனிதன் அந்த மனிதனுக்காக வாழ்வார். சொல்லியிருக்காங்க, என்ன சாகும்போது என்னத்தை கொண்டு போக முடியும் என்று சொல்லும் போது சொல்லி என்னத்தை கொண்டு போக போறோம், இருக்கிறதே சம்பாதிச்சு நல்லா சாக வேண்டியதுதான்.
சிலர் சொல்லுவாங்க இருக்கும் போதே இல்லை, செத்ததுக்கு அப்புறம் என்ன என்பாங்க. பிறக்கும் போது என்னன்னே தெரியாது, வளர வளரதான் விஷயங்கள் தெரியும். மனம் திரும்ப நாளிலே முழுவதுமா தெரியாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வளரதான் தெரியும். மனிதனுடைய சரீரமும் வளரணும், மனிதனுடைய அறிவும் வளரணும். அப்பதான் அந்த மனிதன், அந்த குழந்தையானது மனிதனாய் மாறி முழுமை அடையணும். சரீரம் மாத்திரம் வளர்ந்து அறிவு வளரவில்லை என்று சொன்னால் மனநிலை பாதிக்கப்பட்டவர். மறுபடியும் பிறந்து ஆவிக்குரிய அனுபவமே இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய நிலை பாதிக்கப்பட்டவர்கள். ஆவிக்குரிய காரியத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாட்கள் ஆவது மாத்திரம் ஒரு மனிதனுடைய அனுபவம் அல்ல, அவருடைய செயல்பாடுகள், கிரியைகள், என்ன கற்றுக்கொண்டார்கள், என்ன சாட்சிய இருக்கிறார்கள் என்பதுதான் அனுபவம். அனுபவம் கொண்டவர் சொல்லுவாங்க. ஒருவர் தங்களுடைய வியாபாரத்தினாலும் தங்களுடைய தொழிலினாலும் ஒரு அனுபவம் கொண்டவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே சில அனுபவங்களை பெற்றிருக்கலாம். பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை செய்ய வேண்டாம், இப்படிப்பட்டவரோட சேராத. அப்போ அவங்களோட சேரலாம் சில அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த காரியத்தை செய்ய வேண்டாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு அனுபவம். ஆனா ஆவிக்குரிய அனுபவம் என்று சொன்னால் இந்த சொந்த அறிவினால் கற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவியினால் பெற்ற அபிஷேகத்தின் ஆவியினால் மாத்திரமே கற்றுக்கொள்ள முடியும். அப்படி அறிவும் சரீர வளர்ச்சியும் உடைய ஒரு மனிதன் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்திருந்தாலும் மரித்த பிறகு அந்த மனிதனுக்கு அவருடைய தாயும் அல்ல, தகப்பனும் அல்ல, கணவனும் அல்ல, மனைவியும் அல்ல, பிள்ளைகளும் அல்ல, அவர்களுக்கு ஒரே பெயர் தான், பிரேதம். அப்ப அவர்களுக்கு இப்ப இவருக்கு அப்பா கிடையாது, இவருக்கு அம்மா கிடையாது. இறந்து போன ஒரு நபருக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, உறவுகள் கிடையாது, குடும்பம் எதுவுமே கிடையாது. மண்ணுக்குள் புதைத்து விட வேண்டும் அல்லது அவர்கள் சடங்கி நெருப்பில் எரித்து விட வேண்டும். இதுதான் முடியும். அப்படிதான் இங்க சொல்லப்படுகிறது. மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனோடு என்ன பண்ணணும்? ஜீவன் உள்ளவர்கள் செயல்படணும். உயிரோடு இருக்கிறவர்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். குறைந்தபட்சம் மூச்சு விட்டு சுவாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்றுமே இல்லை என்று சொன்னால்தான் அவர்கள் மரித்தவர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த கிருபையும் இல்லை, கிருபை வரங்களும் இல்லை, ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்னால் சுவாசம் தான் ஜீவன். அது அவருடைய ஜெபம். வேத வாசிக்கும் என்ன தெரியுமா, அதை கைக்கொள்ளு, இதுதான் சுவாசம். இப்படிப்பட்டவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார். முற்றிலுமாய் மரித்த நிலையில ஆவிக்குரிய காரியத்துல எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் மனிதனுடைய மெச்சூரிட்டி ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய மெச்சூரிட்டி ஒன்று இருக்கு. ஒரு பாஸ்டர் போன் பண்ணி அவர் போன் நான் யார் பண்ணான்னு தெரியல பேசிட்டு முக்கியமான விஷயம் பேசிட்டு முக்கியமான விஷயம் பேசிட்டே இருந்தவர் யாரும் வந்திருப்பாங்க போல, வாங்க பிரைஸ்லாம் சொல்லி போன கீழே வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு நான் பேசி வார்த்தை வச்சுட்டு நேராக போய் பாஸ்டர் உங்களுடைய விசுவாசிகளுக்கெல்லாம் உங்களுடைய ஆனந்த அனுபவம் அனுதாபம் என்ன இப்படி இருக்கீங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், அதை முடிச்சிங்களா? அவருடைய மெச்சூரிட்டியாது. பல காரியங்களை பார்த்துக்கிறோம், பலரை பார்த்துக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவங்கள் மிக குறைவா இருக்கும். சிலருக்கு ஆவிக்குரிய அனுபவங்களே இருக்காது. எதுவாக இருந்தாலும் மாம்சத்திலே யோசிக்கும், மாம்சத்திலே செயல்பட்டு ஜெபம் பண்ணலாம்,
இதுக்கு ஜெபம் பண்ணலாம் என்று சொன்னா சில நேரம் பரியாசம் பண்ணுவாங்க, சில நேரம் இதெல்லாம் எப்படி ஜெபம் பண்ண எப்படி கிடைக்கும், நம்முடைய முயற்சி ஒன்று இருக்குல்லன்னு சொல்லுவாங்க. நம்முடைய முழு முயற்சி ஜெபம், முழு முயற்சி ஜெபம். காத்திருக்குதல் நல்ல முயற்சி, அதை நம்மை தேடி வரும். இல்லை என்றுனா கர்த்தர் சில நேரம் வெளிப்பாடுகளை கொடுக்கணும். வெளிப்பாடு கொடுக்கும்போது நம்ம அதை செய்தால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஒரு முறை வெளிப்பாடு கிடைச்சது. அன்னைக்கெல்லாம் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கேயோ போயிட்டு வந்து இங்கே குடி வந்தாச்சு. எங்கேயோ போயிட்டு வந்து அதுதான் சதி சதி அங்கவே திருப்ப முடியல. அப்போ கிடைச்ச ஒரு சத்தம், அரசு காலத்து பாடத்துக்கு போனது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்னால் எந்திரிக்கவே முடியல. நான் போகல. எந்த ஆசீர்வாதத்தை இழந்தேன் என்று எனக்கு தெரியல. அந்த எதுக்காக ஜெபம் பண்ணான்னு தெரியல. ஜெபம் எதுவாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி தான் வாங்கிக்குவோம். நமக்கு ஏதாவது கேட்டுலாம் பழக்கம் கிடையாது. ஜெபம் பண்ணி தான் வாங்கிக்குவோம். அன்றைக்கு எந்த ஆசீர்வாதம் இருந்தோமோ தெரியல. அந்த நேரத்தை எந்திரிக்கவே முடியல. நேரத்துக்கு தாண்டி ஒரு அன்டைம். அதுபோக சில நேரம் ஆண்டவரோட தொடர்பு இருந்தாலும் கூட, ஆனால் எத்தனை பேர் அப்படி இறந்து போனாலும் தெரியல, நான் அப்படி ஒரு காரியத்தை நான் தவறியிருக்கேன். ஆனால் அது என்னன்னு தெரியல. இன்றைக்கும் தேவன் நம்மை குறைவிடாமல் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் யாருக்கும் தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோருக்கு தேவனாயிரான். ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்தவர்களாய் காணப்படுவர்கள் எத்தனை பேர்? ஜபம் உண்டா? வேதவாசல் உண்டா? ஏதாவது தரிசனங்கள் உண்டா? இத்தனை வருஷம் ஆராதனைக்கு வந்து ஆராதித்து இத்தனை பிரசங்கத்தை கேட்டு புரிந்து கொண்ட காரியங்கள் எத்தனை? ஆவிக்குரிய காரியங்கள் எத்தனை? ஆவிக்குரிய அனுபவங்கள் எத்தனை? நமக்குள் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய அனுபவம்? எத்தனை காரியத்தை புரிஞ்சுக்கணும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்குள்ள வரணும். ஆவியானது நமக்குள்ள வரணும். அப்ப அவர் வரும்போது உள்ள ஒன்று இருக்கக்கூடாது, வெறுமையாக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு ஏகப்பட்ட ஆசை. ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி எப்பவுமே துக்கமாகவே இருப்பாங்க. நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். ஒரு ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போகும்போது வழியில பார்ப்பேன். இருந்த துக்கம் பார்க்க ஓரளவுக்கு தெரியும். அந்த ஊழியக்காரத்தை கேட்டேன், சிஸ்டர் ரொம்ப துக்கமா இருக்காங்க அப்படின்னு பார்த்து, பெரிய துக்கம் வீட்டேன். பாஸ்டர் எல்லாருமே ஒரு இடமா நல்ல வீடு குடியிருக்காங்க, ஒரு நல்ல வீடு இல்லையான்றது அவங்களுக்கு பெரிய கவலை அப்படின்னு சொன்னாங்க. வீடு தேவை, பிரேயர்கால் தேவை, எல்லாமே தேவைதான். நமக்கு தேவை அப்படிங்கிற அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களா இருக்கிறோமா? பெரிய தகுதியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன தகுதினா, இருதயத்துக்குள்ள சுய விருப்பங்கள், மாம்சிய விருப்பங்கள், சீச்சைகள் இல்லாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய நாம் ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்துக்குள்ளே வருவார். அபிஷேகத்தை பெறும்போது, அபிஷேகத்தை பெறுகிற நேரத்துல போதையில தான் என்ன அதெல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது பரிசுத்த ஆவியா இருக்காது அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னேன், இல்ல பாஸ்டர் மாதிரி தேவன் பரிசுத்தாவி வந்தார், பரிசுத்தாவி அப்ப நான் போதைதான் அது பிசாசாருன்னு சொல்லிட்டார் ரசிக்கிறார் ஆரம்பத்துல. இருந்தாலும் இனி தேவையில்லை என்ற முடிவு இருக்கு. ஏன்னா சாதம் தேடி வச்சாச்சு.
இன்னும் 10 நாள் இருக்கு. அந்த நேரத்தில் நான் சுவிசேஷம் சொன்னவர் சொன்னார், இந்த நிமிடத்துக்கு என் பாவம் எல்லாம் விட்டுட்டேன், இயேசுவே எனக்கு இருக்கான்னு சொல்ல சொன்னார். என்னவோ அந்த நேரத்தில் நிஜமாவே சொல்ல முடியும், மனப்பூர்வமா சொல்ல முடியும். அப்போ மனப்பூர்வமா சொல்லும் போது ஆர்வம் இறங்கி வந்தார். அடே அப்பா, அது ஒரு பயங்கரமான அனுபவம். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் கிடைக்கும்போது தெரியல. ஒரு பயங்கரமான அனுபவம். இரும்பையே காட்சி ஊத்துனா எப்படி இருக்கும்? நெருப்புகளை நிக்க வச்சு இரும்ப காட்சி ஊற்றி ஒரே நாங்கள் உடற்போதும் பகுதி கொஞ்சம் ஊசி வந்து பாஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அந்த நேரம் அன்றைய இரவு நான் போதையில தான் இருந்தேன். அன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் முதல் நாள். அன்றைக்கு நானும் ஒரு பாட்டு கூட பாடினேன். நான் சொன்னமா எழுதி அந்த நாள் அந்த அபிஷேகம் கிடைச்சப்போ மனப்பூர்வம் நம்ம எப்படி இருக்கோம் என்பதால் அந்த நேரத்தில் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற நேரத்திலே நம்முடைய மனதை என்ன ஒரு உறுதிப்பாடு உண்டா? வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு உண்டா? அதை வச்சுதான் கர்த்தர் நம்மளே வருவார். அதை வச்சு நமக்கு அபிஷேகம் கொடுப்பார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பயங்கரமா கத்தி கதறி சொல்லி தொழிற்சி என்பதல்ல, எனக்கு அப்படிதான் கிடைச்சது. அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு. என்ன புதுசா கிடைச்சாலும் என்னத்தை இழந்தாலும் இந்த சமாதானம் நிரந்தரமாக இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் குழப்பம் வரலாம், ஆனா அந்த சமாதானம் வந்து ஒரு மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஆவியான ஒரு மனிதனுக்குள் இருப்பார் என்று சொன்னால் வேத வசனத்தை ஆராய தோணும். ஆராய்ந்து பார்த்த தோணும். அது தூண்டிவிடும். தெரிந்துள்ள வசனங்களை வார்த்தைகளை முழுவதுமாய் கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உண்டாகும். அபிஷேகத்தினுடைய அடையாளம். எத்தனை பேர் இருந்தாலும் வற்புறுத்தினாலும் என்ன செய்தாலும் சத்தியத்தை விட்டு நலவ முடியாது. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை அடையாளம், அபிஷேகம் பெற்றுடைய அடையாளம். ஒருவேளை ஆதார நேரத்தில் ஆவியில் நிரம்பி கையை தட்டலாம், அன்னையை பார்த்து பேசலாம், சத்தம் போடலாம். அது அவருடைய பலத்தை பொறுத்து, அனுபவத்தை பொறுத்தது. அமைதியாகவே இருந்து ஆவிக்குள்ளாக அவரை ஆராதிக்கவும் முடியும், விண்ணப்பம் பண்ணவும் முடியும். தரிசனங்களை கண்டு அந்நிய பாஷை பேசி ஆர்ப்பரிக்கலாம். தரிசனங்களை கண்டு அமைதியாகவும் இருக்கலாம். ஆனா அபிஷேகத்தினுடைய அடையாளம் சமாதானமும் வசனத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை. இருதயத்தினுடைய எந்த பொருளாசி பேராசி இருக்காது. தேவனுடைய வார்த்தை கைப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்று இப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்களே ஜீவன் உள்ளவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஜீவன் உள்ளவர்கள். நம்முடைய தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்மளே ஜீவன் உள்ளவர்கள்? யூடியூப்ல பார்க்கிறவங்களா இருக்காங்க. ஜீவன் உள்ளவர்கள் எத்தனை பேர்? இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களிடத்திலே உண்டா? தேவனோடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட முறையில தேவனோடு தொடர்பு இருக்கு. ஒரு காரியம்னா ஜெபம் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. மனிதன் வளர்ச்சி, அறிவு வளர்த்து, சரீரம் வளர்க்கூட அந்த மனிதனுடைய அறிவு அதுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. சின்ன பிள்ளைகள் ஆளோர் சொல்றது சிலருக்கு அறிவு, குடும்பத்தை நடத்துறது சிலருக்கு அறிவு இருக்கும். சிலருக்கு ஒருத்தருக்கு கீழ்பட்டு நடத்தக்கூடிய அறிவு இருக்கும். சிலருக்கு நிர்வாகம் பார்க்கக்கூடிய அறிவு இருக்கும். சிலருக்கு விஞ்ஞான அறிவு இருக்கும். வானத்துல என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். வானம் எத்தனையோ டன்னு நேற்று பார்த்து என்ன 2100 டன்னா எவ்வளவு தெரியல. இத்தனையோ 1000 கிலோ, ஆயிரக்கணக்கான டன். அந்த டன்
அந்த டன் எடையுள்ள அந்த விண்கலத்தை மேலே ஏறி விட்டுருக்கான். நேற்றுக்கு போச்சு மேலே. மனிதனுடைய அறிவு, ஆள் வளர்ந்தார்கள், அறிவு வளர்ந்தது. அவரவருடைய தேவைக்கேற்ப, அவருடைய நிலைக்கேற்ப நாம் எந்த பிரகாரமாக நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோமோ அதிலே கேட்பவர்களாய் காணப்படுவோம், தேர்ந்தவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய அறிவை எதில் பயன்படுத்துகிறோம்? அவர் அதில் பயன்படுத்தினாங்க. சிலருக்கு ஆசை, என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன், அவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு பார்க்கணும். அவன் எதில் ஆர்வமா இருக்கானோ அந்த படிப்பை படிக்க வச்சீங்கன்னா நம்ம யாரும் கட்டாயப்பட வேண்டியதில்லை. அவன் முன்னேறிடுவான், அவனே முன்னேறிடுவான். 2 நண்பர்கள் இருந்தான். ஒரு கதை, இந்த கதையில தான் நிஜமா நடந்திருக்கலாம். ஒருத்தர் பெரிய பணக்காரர், இன்னொருத்தர் சாதாரண கை ஹேண்டிகேப் உள்ளவர். பணக்காரர் நல்லா படிக்க வச்சார். இந்த பையன் அவ்வளோ படிக்க வச்சாரு. ஏழை அவரால் அதிகமாக படிக்க வைக்க முடியல. அவன் பார்த்தா அவனுக்கு மெக்கானிக் ஒர்க் வேலை இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா படித்தான். இந்த பையன் ஒர்க் ஷாப் வச்சிருந்தான். ரொம்ப நாள் இப்போ சந்திச்சு பார்த்தா இந்த மெக்கானிக் பையன் பணக்காரனா இருக்கான், பெரிய அளவில் பணக்காரனா இருக்கான். அந்த படித்தவன் ஏதோ கொஞ்சம் சம்பளத்தை வாங்கி அவன் அவனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். பிள்ளைகளுக்கு எதிரே ஆர்வம் காட்டுகிறாரோ அதிலே நாம் உற்சாகப்படுத்துவோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு. இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இல்லாத ஒரு பையனை படித்தான், இன்ஜினியரிங் படித்தான். இவன் படித்தது ஒரு படிப்பு ஒரு சீனியன். அவனுக்கு வேலை இருந்துச்சு, வேலை இருந்துச்சான், லெக்சரர் வேலை இருந்துச்சு. அவன் படித்தது வேலை மென்டலாக போயிட்டான். பேசணும், அவங்களுக்கு தெரியும், அந்த நம்மளை பார்த்து தெரியும். அந்த பையன் மென்டலாக போயிட்டான். ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, ஜோமன் கூப்பிட்டாங்க. நீ போய் ஜோமன் வேணா அவனுக்கு சரியாகாதுன்னு எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. நான் சொல்லிட்டேன், நான் வந்தா சரியாகாது சொல்லிட்டேன். இன்னொரு நம்ம கூட அவங்க ஆலோசனை வெளிப்பாடு அப்படின்னு. நீங்கள் கண்ணாடி டம்ளர் குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கண்ணாடி டம்ளர் டீ குடிக்கணும். சில்வர் டம்ளர் குடிக்கணும், சில்வர் டீ குடிக்கலாம். இந்த அவங்க விருப்பம் இதுக்கெல்லாம் போய் வெளிப்பாடு எதுக்கா? அங்கே ஜோப் பண்ண போக விருப்பம் என்னன்னா போக முட்டலாம், போக விருப்பம் தான் போகலாம் அப்படிங்கிறது உதாரணம் சொல்றாரு. ஜோப் பண்ண போக விருப்பம் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது. நீ போய் ஜோப் பண்ணா அங்க சரியாகாத வெளிப்பாடு அளிக்கும். ஆமா எல்லாம் வந்தாங்க, இவரும் தான் வந்தார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது சபைக்கு கரை உண்டாகும். அவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் போய் பிரயோஜனம். அப்போ அவனுக்கு உள்ள ஆர்வம், படிச்ச படிப்பு வேற வேலை நடந்தான். அந்த வேலைக்கு அந்த பையனுக்கு ஆர்வம் இல்லை. அந்த பையன் அந்த வேலையில ஆர்வமா இருந்து அந்த வேலைக்கு போய் அந்த பையன் நல்லா இருந்துட்டான். அந்த ஆர்வம், எந்த ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தை படி விட்டாலும் அந்த பிள்ளை எதிராளர்கள் நல்லா இருக்கும், பலமா இருக்கும். விருப்பம் இல்லாமல் கட்டாயமா திணிக்கக்கூடாது. வளர்ச்சி, சரீர வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரகாரமா இருக்கும். சில காரியம் பெரிய விஞ்ஞானிகள் வானத்தில் என்ன இருக்குன்னு முடிக்கிறாங்க, வானத்தில் ராக்கெட் அனுப்புறாங்க, விண்கலத்தை அனுப்புறாங்க, எல்லாம் செய்ய அவருடைய அறிவுக்கு ஏற்ற வளர்ச்சி. ஆவிக்குரிய அனுபவத்திலே நமக்கு என்ன வளர்ச்சி? ஆவிக்குரிய அனுபவத்துல விண்கலத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ இந்த உலகத்திற்கு கடந்து தேவனை தரிசித்து பரலோகத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். அவர் எதை கண்டாரோ தெரியாது, ஆனா உலகத்தை விட்டு போயிருப்பாங்க நிச்சயமா. அந்த பரலோக ராஜ்யத்தின் ஒரு பகுதியை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஜோபனை கிடைக்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி சொல்ற, ஆவிக்குரிய அறிவு,
ஜோமனி கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஜோமனா தலைவலி சோகமாகும், ஜோரம் சோகமாகும், பெரிய பெரிய கட்டியெல்லாம் சோகமாகும். ஒரு சிலர் ஜோமனா ஏதோ பேய் பிசாசுகள் போகும், செய்வனையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஜோம் பண்ணுவாங்க, ஜோரம் போகும், தலைவலி போகும், பேய் பிசாசு போகும், செய்வனை கட்டுகள் போகும். இந்த கட்டி கேன்சல் எதாக இருந்தாலும் சோகமாகும், இந்த அளவுலேயே இருப்பாங்க. ஒரு சிலருடைய அறிவு எப்படிப்பட்டது, ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்டு பெற்றுக் கொள்வது, கொஞ்சம் வளர்ச்சியுள்ளவங்க ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியுள்ளவங்க என்ன செய்வாங்க, அவரை வளர்ந்தவங்க தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தர் சொல்லுவோம், கர்த்தர் சொல்லுவோம், காண்பிப்பார். சில நேரம் கர்த்தர் பேசுவோம், தரிசனங்களை பார்க்க முடியும், வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். கொஞ்சம் வளர்ந்தவங்க, அதுக்கு மேல வளர்ந்தவங்க தான் பூமியை விட்டு மேலே கடந்து செல்வது. பூமி விட்டு மேலே கடந்து செல்வது, தூதர்களை பார்ப்பது, தூதர்களை எத்தனை பார்ப்பது, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியோடு தான் அந்த அளவு போக முடியும். ஏன்னா சிந்திக்க முடியாது. இங்க இருந்து நாங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்க, நம்மளால சொல்ல முடியுமா? இங்க இருந்துட்டு அங்க எங்க நாசாவில் உள்ளவங்களும் இஸ்ரோடு உள்ளவங்களும் தங்களுக்கு முன்பாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கம்ப்யூட்டர் மாதிரி அதுக்கு என்ன பேருன்னு கூட நமக்கு தெரியல, அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அதை வச்சிருக்காங்க, அதை வச்சு அதில் பார்க்க சொல்றாங்க. ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்க, ஏரோப்ளைன் இடத்துல போயிட்டு இருக்கு, உள்ள ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஏரோப்ளைன் இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாதை விளையிடுச்சு, அது காணாம போயிடுச்சு, போய் சரியா நிறைய நிக்க இந்த ஆபீஸ் உள்ள உட்காந்து அந்த அறிவு வேற. கொஞ்சம் வளர்ச்சிடும், அதுக்கு மேல அறிவு வளர்ந்தவங்க என்ன செய்யறாங்க, அங்க விண்கலத்திலிருந்து மெசேஜ் வந்துட்டே சொல்லிட்டே இருக்காங்க. பட்டணத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க, கடல்ல புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அறிவு வளர்ச்சி நமக்கு அந்த அறிவு தான் கிடையாது. நம்முடைய அறிவு ஆவிக்குரிய அறிவா இருக்க. அறிவு வளர்ச்சி எவ்வளவு இருக்கு, கொஞ்சம் 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 கொஞ்சம். அதுக்கு மேல தூதர்களை தரிசிப்பது, தூதரோடு பேசுவது, தூதரோடு பேசுற அளவு நமக்கு இருக்கா, அந்த அளவு வளர்ச்சி தான் நம்மளால முடியும். அதற்கு மேலும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஏதோ ஒரு பகுதியை பார்ப்பது, பார்த்து வந்தவங்க சொல்றாங்களே, பரலோகமே சொந்தமே என்ற பாட்டை எழுந்தவர்கள் பேட்டி கொடுத்து நான் அவரோட பார்த்தேன். சொல்றாரு, வெளியே திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போய் மயக்கம் வந்து ரொம்ப நேரம் எனக்கு ஒன்றுமே தெரியல என்று சொல்லிட்டு, அதுக்கு மேல இவங்க சொல்லுவாங்க மனைவியை காட்டுறாரு. இதுக்கு மேல இவங்க சொல்லுவாங்க, அவன் மனைவி சொல்றான். அதுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, ஒரு பேப்பர் பென்சில் கொடுன்னு கேட்டாரு, நான் எடுத்து கொடுத்தேன். அப்ப இந்த பாட்டை எழுதுனா எது, பரலோகமே சொந்தமே. அதை தொடர்ந்து வாசித்து பாருங்க, படித்து நதியோ சொந்தர்கள் தூதர்கள் இந்த பாட்டை தொடர்ந்து பார்த்து பாருங்க. நான் நினைக்கிறேன் இவர் போய் பார்த்துதான் அந்த மாதிரி எழுத முடியும். வேதத்தில் உள்ளவைகளை கணிச்சு அந்த மாதிரி எழுதவே முடியாது என்பது என்னுடைய கருத்து. வின்சென்ட் சாமுவேல் என்ற ஊழியக்காரர், அவர்தான் இந்த சாட்சியம். இவர் எழுதுனா எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா யார் எழுதுனான்னு தெரியாது. எழுதுன இவருக்கு யாரும் வந்து அறிமுகப்படுத்தல. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு டிவினா 2005 தான் வந்தது. அது வந்ததுக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்ப சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வருஷம் 2 வருஷம் தான் இருக்கு. அப்போ பாடல் பிறந்த கதைன்னு அதில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அன்றைக்கு இவர் பேட்டி. அப்போ போய் இந்த பாடல் பிறந்த கதையை சொல்றாரு, இப்படிதான் எழுதினார். இப்போ நேரம் எங்க போனான்னு தெரியல. அப்போ அவருடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய அவருடைய வளர்ச்சி எங்க வரைக்கும் போற அளவுக்கு, இதெல்லாம் போய் 6000 அளவுக்கு இருந்தது. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன, எவ்வளவு வளர்ந்துருக்கோம்? கேட்டு பெற்றுக்கொள்ளவே நிறைய பேருக்கு தெரியல. என்னுடைய பிரச்சனைகளை ஜெபம் பண்ணி தீர்த்து கொள்ள தெரியல. இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள். சின்ன பிள்ளைய பாருங்க, அவனுக்கு வாங்கிட்டு தெரியும்.
2 பையனுக்கு பழம் வேணும், திராட்சை பழம் போட்ட பழத்தை போய் காட்டணும். பழம் ஆப்பிள் பழம் போட்டுட்டு அது போய் காட்டணும், பழத்தை காட்டணும். அப்புறம் அவன் பேசவே தெரியல, பேச தெரியும், அவனுக்கு கேட்க தெரியும். பாரு அவனுடைய அறிவு வளர்ச்சி எவ்வளவு, இந்த வயதுக்கு ஏற்ற அறிவு. அப்ப நமக்கு இன்னும் கேட்கவே தெரியலையே, நம்ம அனைவருக்கு கேட்கவே தெரியலையே. நம்ம கேட்கிறோம், இன்னொரு கேட்கிறோம், தெரிஞ்சா அவர் கொடுக்குறோம், நமக்கு இன்னும் கேட்கவே தெரியல. அடித்தளத்தில் இருக்கோன்றது அநேக தேவ பிள்ளைகள் முடியாது. ஆவிக்குரிய ஜீவியம் அறிவு பணச்சொல்லதாய் ஜீவன் உள்ளதாய் காணப்படும், முதிர்ச்சொல்லதாய் காணப்படும், ஜீவிக்கிறதாய் காணப்படும், குறைந்தவர்கள் சுவாசம் உள்ளதாக ஜபம் வேதவாசம் உள்ளதாய் காணப்படும். ஆனா அப்படியே இருக்கக்கூடாது, வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஜீவன் உள்ளவர்களுக்கு தான் நம்முடைய தேவன் தேவனாய் இருக்கிறார். அந்த 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 24:35. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. வானம் பூமி ஒழிந்து போகும். இந்த இடத்துல எது போக்குன்னு சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு நிரந்தரமானது என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு நாளிலே வானம் பூமி ஒழிந்து போகும் என்பது வேத சத்தியத்தின் படி. வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தை எது? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையானவர் தேவனாய் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் சொல்லியது. அப்ப பூமி வானத்தை சிருஷ்டித்தது யாரு? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த வெளிச்சம் யார்? உலகத்திற்கு ஒளியாய் இருந்தது. உலகம் உண்டானது உலகத்திற்கு ஒளியா இருந்தது யார்? அவர்தான். அந்த வார்த்தை 14ஆம் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி அவர்தான் இயேசு கிறிஸ்துவாய் பிறந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினால்தான், அவர் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் ஜீவனுள்ளவர்கள். அவர் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் மரித்தவர்கள். அவர் மரித்தோருக்கு தேவனாகிறார், ஜீவனுள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் ஜீவனுள்ளவர். இந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தையாகிய தேவன் தான் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அவர் மாமிசத்திலே வெளிப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், பாவத்திற்கு பரிகாரம் பண்ண வேண்டும், சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கத்தக்கதான விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்த வேண்டும். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்தது எல்லாரும் காண்பிக்கும். எத்தனை பேர் அதுக்கப்புறம் நம்பினாங்கன்னு தெரியல. அப்போஸ்தலர் நம்பிட்டாங்க, தோமா சந்தேகப்பட்டான், ஆனாலும் அவன் மனம் ஒப்பு கொடுத்தான். அவர் உயிர்த்தெழுந்ததை மறைக்கிறதற்காக
அந்த ஆசாரியர் எவ்வளவோ வேலையை செய்தார். நாங்கள் தூங்கும்போது களவாய் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசாதிபதிக்கு கேள்விப்பட்டா நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் இதெல்லாம் சொல்லி போய் வளர்ந்து கிடைப்பிட்டால் அது இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அவர் பிறந்தது நோக்கம், ஒரு நோக்கத்தோடு குறிக்கோடு பிறந்தார். நம்மை உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை உருவாக்குவதற்கு என்ன நோக்கம்? நாம் எல்லாரும் பாவங்கள் கழுவப்பட வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவாய் வாழணும், பூமியிலே வாழ்ந்து உலகத்தில் வாழை முடித்த பிறகு நித்தியவனை சோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பிறந்தார், நம்மை பிறக்க வைத்தார். ஜெபிப்போம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நல்ல நாளுக்காகவும் நன்றி செலுத்தும் ஆண்டவர். அப்பா, கிறிஸ்து பிறந்த தினத்தை நினைவு ஒருபடியாக இந்த வேலை நாளில் நாங்கள் ஒன்று கூடி கொண்டிருக்கிறோம். இப்படி ஆராதனை சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமா தெரியும். சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தை யாவும் ஒவ்வொரு இதயத்திலே பதியொன்றாக யாவும் சாட்சியாய் கிடைத்திருக்கிறதாக திரும்பி ஒரு இல்லாத ஒருவரால் மறித்தோனா இல்லாதவர்களுக்கு ஒவ்வொரு ஜீவனுள்ளவர்களாய் காணப்பட்டு ஜீவனுள்ளோரின் தேவன் எங்கள் ஒவ்வொரு தேவனாய் காணப்படத்தக்கதாக நீரே தலைவராயிருக்கு தேவனாயிருக்கு எங்கள் ஒவ்வொருவரும் நடத்த வேண்டுமா தெரியும். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை கடந்து வருவதாக ஒவ்வொருடைய சரத்திலே காணப்படுற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், பாவ சாபங்கள் வியாதி யாவும் இயேசு நாமத்தை எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக சமாதானம் தேவனே ஒவ்வொரு இதயங்களிலே குடும்பங்களிலே குடும்ப ஆவணம் செய்கிறார். எனக்கு தெரியும் வறுமையோடு இருக்கிறவர்கள், வறுமையினால் வாழ்கிற ஒவ்வொரு தேவைகளையும் ஆத்மாய் சந்திக்கிறார். வறுமை என்ற கிருபை நல்ல சாட்சியை தருவது இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே அர்ப்பணித்தாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல போராட்டத்தை ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.